அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமாவாசை நாள் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுக்கான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதிலும் குறிப்பாக தை மாத அமாவாசை ரொம்பவே விசேஷமானது. ஏன் அப்படின்னா, இந்த மாதத்தில் தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா தடைகளும் உடைந்து போகும், பித்ருக்களுடைய தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோடு வாழ்ந்து மறைந்த நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க பித்ரு சாபத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. அப்படி சாபம் பெற்றவங்களுக்கு சுபகாரிய தடைகள் நிறைய ஏற்படுமா. தடைகள் நீங்குவதற்கு தான் நாம் இந்த தை மாத அமாவாசை தர்ப்பணத்தை கொடுக்கணும். இதன் மூலமாக முன்னோர்களுடைய அருளாசியால் எண்ணற்ற நன்மைகளை நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த 2024ஆம் ஆண்டுக்கான தை அமாவாசை வரக்கூடிய 9ஆம் தேதி கடைபிடிக்கப்படுது. இது எந்த நேரத்தில் கடைபிடிக்கணும், எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும், இதனால் நமக்கு என்னெல்லாம் பலன், இது போன்று நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டு தை அமாவாசை அப்படின்னு பார்க்கும்போது வரக்கூடிய பிப்ரவரி 9ஆம் தேதி 2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. அமாவாசையான திதியானது பிப்ரவரி 9ஆம் தேதி 2024 அன்னைக்கு காலை 8:05 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 10ஆம் தேதி 2024 அன்று அதிகாலை 4:28 மணிக்கு முடியும். திதி கொடுக்க உகந்த நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. இந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. முன்னோருடைய வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் 9ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தால் தீர்மானம் செய்யப்படுது. அந்த ஸ்தான வலிமை பெற்றவங்க, சாதிக்க பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த பிரபஞ்சம் வழங்கிய மாபெரும் கொடைகள் 2. ஒன்று பித்ருக்கள் பூஜை, மற்றொன்று குலதெய்வ வழிபாடு. இந்த அமாவாசை தர்ப்பணம் அப்படின்னு பார்க்கும்போது ஜோதிடப்படி மாதுர்காரகனாகிய சந்திரனும் பிதுர்காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலத்தை தான் அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாளில் மறைந்த நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களுடைய ஆசி பெறும்போது நம்மளுடைய பாக்கியஸ்தானம் வலிமை பெறும். இதன் மூலமாக திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோய், கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ள முடியும். தோஷம் நீக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள்னு ஏன் சொல்கிறோன்னு பார்த்தா, நம்மளுடைய வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தாங்க அப்படின்னா நாம் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம குடும்பத்தில் வாழ்ந்த மறைந்த முன்னோர்களே பித்ருக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவர்களுடைய சந்ததியினர் பாக்கிய பலம் பெற, வாழ்க்கையில் முன்னேற, தடைகள் அகல, பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து ஆசி வழங்குவதாக ஐதீகம். அதில் அமாவாசை நாள் ரொம்பவே முக்கியமாக சக்தி வாய்ந்த நாளாக நாம் சொல்கிறோம். அந்த நாளில் நம்ம மிகவும் மனம் மகிழ்ச்சியோடு முன்னோர்களை வரவேற்று தர்ப்பணம் கொடுக்கணும். சரி, தர்ப்பணம் கொடுக்கறது எப்படி அப்படின்னு கேட்கும்போது, அமாவாசை இந்த அன்னைக்கு முன்னோர்கள் ஆத்ம சாந்திக்காக செய்யப்படக்கூடிய திதி தர்ப்பண பூஜையானது நம்மளுடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நலம் தரும். அது மட்டும் இல்லாமல் தர்ப்பணம் அப்படிங்கிறது எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பித்ரு பூமிய ரேகைகள் வழியாக நீரை வார்த்து தரப்படுவது அப்படின்னு சொல்லலாம். இந்த தர்ப்பண நீரின் சக்தி அப்படின்னு பார்க்கும்போது பல கோடி மைல்களுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய பித்ருலோகத்தை அடையுமா. தை அமாவாசை அன்னைக்கு இந்த சக்தியானது மிகவும் அபரிவிதமானதாக பெருகுகிறது என்று சொல்கிறாங்க. சரி, நம்ம முன்னோர்களுக்கு எல் தண்ணீர் இறைக்கிறோம். இது என்ன, எதற்காக, என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, மறைந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு 3 கை தண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு செய்யக்கூடிய இந்த தர்ப்பண பலன்களை நம்மக்கிட்ட இருந்து பெற்று பித்ரு தேவதைகளிடம் சூரியன் வழங்குறாரு. அந்த தேவதைகள் மறைந்த முன்னோர்களிடம் பலன்களை சேர்க்கிறாரு என்பதுதான் ஐதீகம்.
சூரியனுடைய அருள் அப்படின்னு கேட்கும்போது அமாவாசை நாட்களில் தீர்த்த கரைகளில் நீராடும்போது பிதுர்காரகனாகிய சூரியனுக்கு இரு கைகளாலும் நீர் விடும் அர்க்கயம் செய்வது மிகுந்த நன்மை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடல் அல்லது புனித நதிகளில் நீராடியவுடன் முழங்கால் அளவு நீரில் நின்று கொண்டு சூரியனை நோக்கி 3 முறை அர்க்கயம் செய்வதன் மூலமாக சூரியனுடைய அருள் பூரணமாக நமக்கு கிடைக்கும். பித்ருதோஷம் நீங்கும் என்று எதெல்லாம் வைத்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, முன்னோர்களுக்கு சிராத்தம் செய்யாதவனுக்கு பித்ருதோஷம் ஏற்படுமா. ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் ஒருவன் தன்னுடைய வாழ்நாளில் பித்ருதோஷத்தை அனுபவிக்காமல் போகலாம். ஆனால் அந்த பித்ருதோஷம் அவனுடைய வம்சத்தினரை பாதிக்கும். ஒருவர் தன்னுடைய தலைமுறைக்கு சொத்து சேர்க்காவிட்டாலும் கூட பரவாயில்ல, பித்ருதோஷத்தை விட்டு செல்லக்கூடாது. மாதந்தோறும் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் நாம் தர முடியாதோர் ஆண்டுக்கு ஒரு முறையாவது வரக்கூடிய இந்த அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுத்து அதை அனைத்து மாதத்திலும் தர்ப்பணம் தந்த பலனை பெற முடியும். அதே போல் நாம் இப்படியெல்லாம் செய்கிறதால நமக்கு எல்லா தடைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன தடைகள் நீங்கும் அப்படின்னு பார்க்கும்போது, தை மாத அமாவாசையில் முன்னோர்களுக்கு உணவு புத்தாடை படைத்து வழிபாடு செய்து முடிச்சுட்டு அவரை ஏழை எளியவர்களுக்கு தானமாக வழங்கினால் நன்மைகள் பல வந்து சேரும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடைகள் நீங்கி நடைபெறும். வாட்டி வதைத்த நோய்கள் அகலும். மனக்கவலை நீங்கி மனதில் மகிழ்ச்சி பெருகும். இந்த நாட்களில் புனித தலங்களாக எந்தெந்த இடங்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, திருப்புல்லானி, ராமேஸ்வரம், கோடியக்கரை, பூம்புகார், திருவெண்காடு, திருச்சி, அம்மா மண்டபம், திருச்செந்தூர், முக்கடல் சங்கமிக்கக்கூடிய கன்னியாகுமரி, பவானி கூடுதுறை போன்ற தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். எங்கும் செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே கூட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். அதனால் தப்பு ஒன்றும் கிடையாது. காகத்துக்கு சாதம் வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை நாட்களில் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். அந்த வகையில் அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுது. அன்று காகத்துக்கு சாதம் வைத்து அதை சாப்பிட்ட பிறகு அனைவரும் சாப்பிடுவது பழக்கமான நடைமுறை. சனீஸ்வர பகவானுடைய வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் குறிப்பிடப்படுது. காகத்துக்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்று சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது. காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருக்கிறதாகவும் கருவது மக்களுடைய நம்பிக்கையாக இருந்து வருது. அமாவாசை நாளில் செய்யக்கூடாது அப்படின்னு என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, அமாவாசை நாட்களில் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் நின்று கொண்டு தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பாங்களாம். அன்றைய தினம் விரதம் இருக்கிறவங்க வாசலில் கோலம் போடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது. அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது. முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்திலும் நம்ம வீட்டில் வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம இதையெல்லாம் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குறிப்பிட்டு இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நாம் கவனித்து வைத்துக்கொள்வதும் நல்லது தான். அதாவது நீரில் இருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது. அதே போல் கரையில் இருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது. தர்ப்பணத்தை எப்போதும் கிழக்கு முகமாக பார்த்தபடி தான் கொடுக்கணும். சிராத்தம் தர்ப்பணம் செய்யக்கூடிய நாட்களில் வீட்டு வாசலில் கோலமிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். அதே போல் பூஜை அறையில் தீபம் ஏற்றக்கூடாது. பித்ருக்கள் வரக்கூடிய நேரத்தில் இறை தொடர்புடைய இந்த காரியங்களை நாம் செய்வதை தவிர்க்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அமாவாசை நாட்களில் மாமிசம் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. பொதுவாகவே இந்த நாளில் மாமிசம் எல்லோரும் தவிர்ப்போம். ஆனாலும் அறிவியல் ரீதியாகவும் கூட அமாவாசை நாட்களில் இப்படி மாமிசம் சாப்பிடுவதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்போது தர்ப்பணம் செய்யும்போது கருப்பு எல்லை மற்றவர்களிடம் இருந்து கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதும் முக்கியமானதாக சொல்லப்படுது. கடன் வாங்காமல் நாமவே செய்ய வேண்டும். தை அமாவாசை அன்னைக்கு பித்ரு தர்ப்பணம் செய்ய உகந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை தவிர்க்கணும். அதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிந்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் அமாவாசை நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யணும், எப்படியெல்லாம் பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிற ரொம்பவே நல்ல பலன்களை தான் தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.